ஸோ இன்றைக்கி இந்த இடத்துல வந்து ஏற்கனவே இன்றைக்கில் முன்னாடி வச்சிருந்த ஒரு மரக்கன்று அங்கே இருக்குது, அழிஞ்சல் மரக்கன்று. அப்புறம் இங்கே ஒரு புங்க மரக்கன்று இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நாவல் மரக்கன்று சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு, அருமையாக வளர்ந்துட்டுருக்கு. ஸோ இது மூணுமே சூப்பராக வளர்கிறதுனால, மாடுலாம் கடிப்படாமல் அப்படி இருக்கிறதுனால இந்த இடத்துல இன்றைக்கி நம்ம இந்த புளிய மரக்கன்று நம்ம ஈசா பாப்பா, குட்டி பாப்பா 6 வயசு 7 வயசில் நட்டு வச்சு விதையை நட்டு வச்சு கொடுத்தது, அதை வீட்டில் வச்சு வளர்த்துருக்கேன். ஸோ இதை வந்து இன்றைக்கி இந்த இடத்துல வைக்க போகிறோம். இது இங்கே வைக்கிறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் ஒரு 10 லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுக்கணும். நட்டு வச்சு தண்ணி ஊற்றணும்ல தேவையானவங்களுக்கு. ஸோ அதுக்கு வந்து தண்ணி எடுக்க போகிறேன். அது வந்து அந்த இடத்துல அந்த கரையோரத்தில் போய்ட்டு தண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இந்த பாட்டிலாம் எடுக்க போகிறேன். எடுக்கலாமா இது வந்து முன்னாடி வந்து இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 750 ml இருக்கும். 10 லிட்டரு வாட்டர் பேக்கில் வந்து நிறைய ட்ரிப் அடிக்கணும். இப்போ இது கிட்டத்தட்ட 1 லிட்டர் பாட்டில் கிடச்சிது டிகேத்தானில். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. 2 பாட்டில் வாங்கிட்டேன். தண்ணி குடிக்கிறதுக்கும் 750 பதில் 950 ml தூக்கிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்குது எனக்கு. ஸோ அது மட்டும் இல்லைங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வச்ச கொஞ்சம் மரக்கன்று, இங்கே ஒரு வேப்ப மரக்கன்று சூப்பராக வந்துட்டுருக்கு. அங்கே ஒரு மகிழம் மெஹகனி வளர்ந்துட்டுருக்கு. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஒரு வேப்ப மரக்கன்று. அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக வந்து மரக்கன்று இருக்குது. இப்போ வந்து புதராக இருக்கிறனால எனக்கு நன்மையாக இருக்குது. அது பாட்டு சைலண்ட்டாக வளருது. ஏன்னா இது ஓப்பனாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது சாப்பிட்டு போக சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து இந்த இருட்டில் அப்படியே வளர்ட்டுன்னு விட்டேன். எப்படியும் அடுத்து சம்மர் வரும்போது எல்லாம் காஞ்சு அதுவாக படுத்துரும் கீழே, நம்ம மரக்கன்று தெளிவாக தெரியும். ஏன்னா அப்புறம் தெளிவாக இருக்கும்போது தான் அதெல்லாம் நட்டு வச்சது ஆக்சுவலாக. ஸோ அப்படி தான். ஸோ இப்போ இங்கேருந்து தண்ணி நம்ம எடுத்துருவோம். ஆல்ரெடி குச்சிகள்லாம் அங்கே இருக்குது. ஸோ நட்டு வைக்கும்போது இங்கேருந்து நடுத்துப்பேன் குச்சியை. இந்த குச்சி நான் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா யாராவது மீன் பிடிக்கிறதுக்கு வச்சுருப்பாங்க. ஸோ அதை நான் எடுக்க மாட்டேன், அவங்களுக்கு வேணும்ல. ஸோ நம்ம வாட்டர் பேக் எடுத்துருவோம். எடுத்தாச்சு. அவங்க அம்மா பார்க்குறாங்க என்ன பண்ணுறான் இவன் அப்படின்னு. சைக்கிளிஸ்ட் மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு என்னென்ன எப்படி யோசிப்பாங்க தானே. சாதாரணமாக அதாவது வேஷ்டி சட்டை போட்டுட்டு சுற்றிட்டு இருந்தேன்னா இந்த ஊருக்காரன் பக்கத்து ஊருக்காரன் விட்டுருவாங்க. பட் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தா இந்த ஊருக்காரன் இல்லை வேறு எதுக்கு நிற்கிறான் அப்படின்னு யோசிப்பாங்களே. ஸோ அதான் பார்க்குறாங்க. ஓகே, ஸோ இங்கேருந்து எடுக்க போகிறோம். தண்ணி கொஞ்சம் இறங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். போன தடவை இதுக்கு தண்ணி இந்த மாதிரி எனக்கு ஞாபகம் கொஞ்சம் இறங்கியிருக்கு. பட் நெவர்த்லெஸ் இந்த ஓரத்தில் தாங்க இருக்குது. இந்த ஓரத்தில் ஃபுல்லாக இருக்குது. இங்கெல்லாம் குச்சி குச்சியாக வச்சுருக்கேன் பாருங்களேன். இங்கே வந்து ஒரு மலபார் வேம்பு வளர்ந்துட்டுருக்கு, அருமையாக வளர்ந்துட்டுருக்கு. அந்த பூவரசன் கொஞ்சம் 2 3 இருக்குது. அப்புறம் புளிய மரத்தில் இருக்குது. எல்லாமே சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. ஆட்டோமேட்டிக் கடிப்படாமல் இந்த மாதிரி நடக்கிற பாதை தான், நடந்து போகலாம். ஷூ கட்டிட்டா நடந்து போய் பார்க்கலாம் நான். பட் புதராக இருக்கல, எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும். அது பாட்டுக்கு வளர்ந்துட்டு வளரட்டும். இப்படி இருக்கியா மீன் குட்டிகள் நிறைய வந்துச்சு போல இருக்கிறதுக்குள்ளார. சாயில் சாஃப்டாக இருக்கா ஹார்டாக இருக்கான்னு பார்த்துக்கேன். இங்கே தண்ணி கொஞ்சம் க்ளீனாக தான் இருக்குது, கவனிச்சிங்களா? ஊற்றி பாருங்கள். சில இடத்துல நல்லா ப்ரௌனிஷாக இருக்கும், சில இடத்துல டார்க் ப்ரௌனாக இருக்கும், அவ்வளோக்கு இருக்கும். இங்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி க்ளீனாக தான் இருக்குது. நான் வேறு ஒரு இடத்துல குருப்பட்டியா அச்சட்டிப்பள்ளியா அது பக்கத்தில் ஒரு லேக் பார்த்தேன், சின்ன லேக்கு. அங்கே வந்து செம்ம பியூராக இருக்குது தண்ணி, அப்படி எடுத்து குடிக்கலாம், அந்தளவுக்கு நீட்டாக இருக்குது. அது என்ன கான்செப்ட்னு தெரில. அது வீடியோ போட்டிருக்கேன், யாராவது தெரிஞ்சுன்னா அந்த ரீல்ஸோ ஷார்ட்ஸை பார்த்து சொல்லுங்கள் எப்படி அது மாதிரி இருக்கும் சான்ஸ் இருக்குன்னு. தண்ணி ஊற்றுற சவுண்டு, தண்ணி ஃபில் பண்ணுற சவுண்டு ஒரு தெரப்பி தானே, ஒரு மன நிம்மதி தானே. அது ஊற்றுற சவுண்டு, அது இப்போ ஆப்ஸ்டிக்கல் தாண்டி உள்ளே போகுது பார்த்தீங்களா, இப்போ சவுண்டு கொடுக்குறாங்க. அது கேட்கவே சூப்பராக இருக்குல்ல. ஆல்மோஸ்ட் ஃபிட் பண்ணிடுச்சு. முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா 16 17 18 டைம் இந்த மாதிரி ஃபில் பண்ணணும் பழைய குட்டி பாட்டிலில். இப்போ பாட்டில் பெருசுன்றனால டக்குன்னு எடுத்துடலாம். ஓகே, எடுத்தாச்சு. க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே வந்துடுச்சு.
ஓகே, திரும்பியும் போகலாம். அதை போய் நட்டு வச்சுட்டு அப்புறம் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 25 கிலோமீட்டர் ஓட்டிட்டு வீட்டுக்கு திரும்பி கிளம்ப வேண்டியதான். ஓகே, இது குட்டி வாட்டர் ரீஃபில்லிங் vlog தான் இது. தேங்க்ஸ் இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிகள். பை ஃப்ரெண்ட்ஸ்.